டே அப்படின்னா பேசிக்கலாக வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், பிரிட்டிஷ் வந்து சென்னைக்குள்ள வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படின்றது சொல்றாங்க. ஆரம்பிச்சது பிரிட்டிஷாக இருக்கலாம், பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியர்களோட உழைப்பில் வந்த நகரம். ஆனால் இந்த நகரத்துக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை, ஒரு கடற்கரை, குடிக்க கூட தண்ணீர் கிடையாது. அந்த நகரத்தை நம்ம எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம்னா நம்ம எல்லாருக்குமே பங்கு இருக்குது. ரொம்ப நாளைக்கு ஒரு 250 வருஷத்துக்கு அந்த கோட்டையும் இந்த கோட்டையை சுற்றி இருந்த கருப்பர் நகரம்னு சொல்லணும். மெட்ராஸ்னா அவன் பேரை யூஸே பண்ணல வெள்ளக்காரன். அஃபிஷியலாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அனுப்புறப்ப கூட பிளாக் டவுன் தான் சொல்லுவோம். ஸோ அந்த பிளாக் டவுனும் தான் மெட்ராஸாக இருந்துச்சு. உலகத்தில் மிகப்பெரிய டைமண்ட் எக்ஸப்ட் கோகினூர் டைமண்ட், பெரிய பெரிய டைமண்ட்லாம் மெட்ராஸ் வழியாக தான் போயிருக்கு. நீங்கள் நினைப்பீங்க இந்தியாவிலேருந்து யானையை ஏற்றுமதி பண்ணுவாங்கன்னு. இந்தியாவில் ஆக்சுவலி யானை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து துணி கப்பலாக அனுப்புவாங்க, திரும்பி வரப்ப கப்பல் எம்டியாக வரும்ல, என்ன வந்தாலும் பிடிச்சி உள்ள போட்டுக்குவான் வெள்ளக்காரன், இந்தியாவில் விற்க முடியும்னு. மெட்ராஸ் ஒரு கம்பெனி மாதிரி தான் பார்த்தான், அவன் அப்படிதான் பார்த்தான் வெள்ளக்காரன். இந்த அடிமை ஆட்சி கொடுமை அதெல்லாம் வந்து பல இடங்களில் நடந்திருந்தாலும் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் அவன் லண்டனுக்கு அடுத்தது மெட்ராஸ் அவன் மனசில் வச்சிருப்பான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மெட்ராஸ் டே சார்ந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசுறது அப்படிங்கிறது. எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ மெட்ராஸ் டே அப்படின்னா பேசிக்கலாக வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், பிரிட்டிஷ் வந்து சென்னைக்குள்ள வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படின்றது சொல்றாங்க. ஆனால் ஏன் வந்து வரலாற்றில் அது ரொம்ப முக்கியமாக ஒரு மாதிரி நம்ம மெட்ராஸ் டேவை இன்னைக்கு செலிப்ரேட்டபிளான ஜோனில் வந்து மாற்றிருக்கிறோம் இல்லையா? ஸோ அது எங்கே மாறிச்சு, எப்படி நடந்தது சார்? ஆரம்பிச்சது பிரிட்டிஷாக இருக்கலாம், பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியர்களோட உழைப்பில் வந்த நகரம், நிறைய இந்தியர்களை தூக்கி விட்ட நகரம், நோபல் பிரைஸ் வரைக்கும் தூக்கி விட்ட நகரம் வந்து வெள்ளக்காரங்க தான் ஆரம்பித்த நகரம் தான். அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆரிஜின்ஸில் வேறு மாதிரி டிஃப்ரென்ஸ் வரலாம். ஆனால் இந்த நகரத்துக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை, ஒரு கடற்கரை, குடிக்க கூட தண்ணீர் கிடையாது. அந்த நகரத்தை நம்ம எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம்னா நம்ம எல்லாருக்குமே பங்கு இருக்கு. அதை தான் செலிப்ரேட் பண்ணுறோம். வெள்ளக்காரன் ஆரம்பிச்சதை நம்ம செலிப்ரேட் பண்ணலை. ஓகே, அவன் வெள்ளக்காரன் எதுக்காக இங்கே வந்தானோ அது எதுவுமே இங்கே இல்லை. ஹி கேம் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ். அவன் ஒரு தண்ணி இல்லை, தண்ணி இல்லாத ஊரில் ஆரம்பிக்கிறான், அந்த இது பண்ணுறான், எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஃபுல்லாக இந்திய ரொம்ப நாளுக்கு முன்னாலே இந்தியர்கள் ஸ்டார்ட் டேக்கிங் ஓவர் த கண்ட்ரோல். வெள்ளக்காரன் நல்லா தெரியும் இந்தியர்கள் தான் நடத்துகிறாங்க, நம்ம வந்து வழி நடத்துகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ ஒரு இவ்வளோ ஒரு விமன் எமான்சிபேஷன் இவ்வளோ ஆகிடும். 45% ஒர்க்கிங் விமன் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அது மெட்ராஸ்னால. இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, ஒரு 5வது தலைமுறை பட்டதாரி இருக்காங்கன்னா அது வந்து வெள்ளக்கார ஆரம்பிச்சது. இதெல்லாம் வந்து டெஃபினெட்லி சம்திங் டு செலிப்ரேட். வி ஆர் செலிப்ரேட்டிங் அவர் செல்ஸ். நம்ம வந்து வாழ்க்கையை உயர்ந்திருக்கோம். உலகத்தில் செஸ்ல வந்து 10 பேர், டாப் 10ல் 3 பேர் மெட்ராஸ்காரர் இருக்காங்கன்னா நம்ம ஸ்கூல்ல செஸ் சொல்லி கொடுக்கறதுல, சோவியட் ரஷ்யாவில் செஸ் சொல்லி கொடுப்போம் ஸ்கூல்ல, ஹிஸ்டரி ஜியோகிராஃபி செஸ் கிளாஸ் இருக்கும். அதனால அவங்க வளர்ந்தாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. ஆனா உலகத்தில் இருக்க டாப் கார்பரேஷன் 10 கார்பரேஷன்ல 8 கார்பரேஷன்ல மெட்ராஸ்காரன் வந்து உங்களுக்கு சேர்மனா இருக்கான்னா யாரும் இல்லை, யாரும் கொடுத்து வந்ததும் இல்லை. வெள்ளக்கார ஆரம்பிச்சது கிராஜுவலா ஒவ்வொரு தலைமுறையா நம்மளே முன்னேறி 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 இந்த லெவலுக்கு வந்திருக்கும். ஸோ வி ஆர் செலிப்ரேட்டிங் அவர் செல்ஸ். நம்ம வந்து ஒரு வெள்ளக்கார ஆரம்பிச்சதை வந்து நம்ம பண்ணல. ஓகே சார். ஸோ இந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் வந்ததுக்கப்புறம் சிட்டியோட அந்த விஷயம் வந்து மாற ஆரம்பிச்சதா சார்? கம்ப்ளீட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமான சேஞ்சஸ் வந்ததா? சுற்றி இருந்த கிராமங்கள் இருந்ததுங்க. மயிலாப்பூர்ல உங்களுக்கு வந்து இதில் மென்ஷன் பண்ணப்படுது, என்ன பெரிய புராணத்தில் சொல்றார். மயிலாப்பூர்ல எப்படி சொல்லுவாருன்னா, சேக்கிலார் யானைகளை வந்து இறக்குமதி பண்றாங்களாம் வணிகர்கள். அந்த யானை வந்து கீழே இறங்க மறுக்குதான் மயிலாப்பூர்ல. ஏன்னா இங்க இருக்க எருமை குட்டிலாம் அவ்வளவு குண்டா இருக்கும். அதை பார்த்து அவ்வளோ ஒரு பலமை இருந்த கிராமங்கள் இருக்கு. மயிலாப்பூர், திருவத்தியூர், வேளாச்சேரி, பேர் மாறாம 1100 வருஷமா பேர் மாறாம இருந்த கிராமங்கள்லாம் இருக்கு. அதுக்கும் மெட்ராஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அது வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து துணி வாங்குறதுக்காக ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சான். அது பின்னால் காலத்துல கோட்டை ஆயிடுச்சு, அது வேற விஷயம். பட் அந்த இடத்துல எதுவுமே நம்மளுக்கு பூர்வீகமா எதுவுமே கிடையாது. ரொம்ப நாளைக்கு ஒரு 250 வருஷத்துக்கு அந்த கோட்டையும் இந்த கோட்டையை சுற்றி இருந்த கருப்பர் நகரம்னு சொல்லணும். மெட்ராஸ்னா அவன் பேரை யூஸே பண்ணல வெள்ளக்காரன். அஃபிஷியலாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அனுப்புறப்ப கூட பிளாக் டவுன் தான் சொல்லுவோம். ஸோ அந்த பிளாக் டவுனும் தான் மெட்ராஸாக இருந்துச்சு. ஒரு 1850க்கு அப்புறம் தான் ஒரு பெருசாக ஒரு விரிவடைஞ்சது நகரம். அப்போ பக்கத்தில் இருக்க கிராமம்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க கிராமம்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா முகலாயர் கண்ட்ரோல்லாம் இருக்கு. இப்போ புருஷவாக்கம்லாம் அவுரங்கசீப்லேருந்து வாங்குறாங்க. ஸோ நிறைய பேரெல்லாம் இந்த டைம் வந்து கார்லேட் பண்ணி பார்க்க முடியாது. அவுரங்கசீப் காலத்தில் இப்போ மெட்ராஸ் கட்டுற அன்னைக்கு ஷாஜகானாபாத் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஓல்ட் டெல்லி, சாந்தினி சவுக்கு, ரெட் ஃபோர்ட் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே டைம்ல கட்டப்பட்ட 2 கட்டிடங்கள். ஸோ ரொம்பலாம் அதுவும் பழசு கிடையாது, நம்மளும் புதுசு கிடையாது. ஸோ ஒரே டைம் தான் அவங்கள்ட்ட தான் இடம் வாங்குறாங்க. எல்லாரோடையும் போராடி எப்படியாவது நகரத்தை காப்பாற்றிருக்காங்க. ரொம்ப பேர் இதனால பெருசா இந்தியர்களும் சரி இதுவும் சரி கலாச்சாரம் வளர்ந்தது பெருசா. இப்போ நீங்க பரதநாட்டியம் எடுத்துக்கினாலோ கர்நாடிக் மியூசிக் எடுத்தாலோ அது வேற எங்கேயும் வளரல. மெட்ராஸ் தான் வளர்ந்துச்சு. ஆரம்பிச்சது வேற இடத்துல இருக்கலாம், அதை இந்த லெவல் கொண்டாந்து விட்டது மெட்ராஸ் தான். மெட்ராஸ் வந்து ஒரு பலூன் மாதிரிங்க, எதையுமே மிகைப்படுத்தி பெருசா கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த ஒரு எழுத்தாளராக இருக்கட்டும், ஜெயகாந்தனா இருக்கட்டும், புதுமை பித்தனா இருக்கட்டும், எல்லாரும் மெட்ராஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஃபோக்கஸ்
ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ரீச், நிறைய பேர்கிட்ட போகுது இல்லை, அவங்களோட ஃபோக்கஸே மைண்ட் செட்டே மாறிடுது. தே பிகம் அ டிஃப்ரெண்ட் பர்சன் இன் மெட்ராஸ். நீங்கள் அது எல்லாத்தையுமே நீங்கள் இமிகிரேட்டை பார்க்கலாம். மெட்ராஸ் வந்து அந்த ஆளை உடனே மாற்றிடும். அவனோட இந்த தொலைநோக்கு பார்வை, அவனோட இந்த விஸ்தாரமான ஒரு அப்ரோச்சே டிஃப்ரெண்ட் ஆகிடும் லைஃப்பில். ஸோ தட் இஸ் ஹவு தி சிட்டி ஹஸ் ஆக்சுவலி என்கரேஜ் ஆல் ஆஃப் அஸ். இன்னைக்குமே அது ஒரு வார்த்தை என்னன்னா, வந்தாரே வாழ வைக்கும் சென்னை அப்படின்றது வந்து இன்னைக்குமே வந்து இருக்கு இல்லையா? இங்கே வந்து பெருசாக நட்டப்பட்டு திரும்பி போனவன் எவனுமே இல்லை சார். ஏதோ ஒன்று கிடைக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நம்ம சினிமானா, நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு காலத்தில் லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் சினிமா வந்து மெட்ராஸில் பண்ணிட்டு இருந்தான். ஸோ உலகத்தில் மேக்ஸிமம் சினிமாக்கள் செய்யப்பட்ட இடம் மெட்ராஸாக இருந்துச்சு. ஸோ அவ்வளவு ஆட்கள் அதை நம்பி தான் வந்தாங்க, அந்த காலத்தில் வந்தாங்க. ஸோ பாடுறதுனால மெட்ராஸில் தான் பாடணும். கருப்பு ஒரு காலத்தில் அருணாச்சல கவிராயர் வந்து ராமநாடகம் எழுதுறாரு. அதான் கடைசி வருஷம் ஆஃப் ராமாயணம். வால்மீகி கம்பன் கடைசியாக அருணாச்சல கவிராயர் நாமநாடகம். அவர் வந்து தஞ்சாவூர் ராஜாட்ட போறாரு, நீங்கள் இதை இனாகிரேட் பண்ணி கொடுக்கணும், எனக்கு பரிசு கொடுத்து பண்ணணும், என்கிட்ட காசு இல்லைங்கிறாரு. அப்படி ஒரு ஊராக போயிட்டு கடைசியில் எல்லாம் சொன்னாங்க, மெட்ராஸுக்கு போப்பா, அங்கே தான் உனக்கு வாழ வைப்பாங்கன்னா. மெட்ராஸில் வந்து தங்க சேரில் உட்கார வச்சு, தங்க கோட் பண்ண சேரில் உட்காச்சு உங்களுக்கு கோல்டு காயின்ஸ் தலையில் கொட்டி இவரை பாட விடுறாங்க ஃபர்ஸ்ட் இனாகிரேஷன் அன்னைக்கு. சங்கீத மும்மூர்த்தின்னு சொல்கிறோம்ல, தியாக பிரம்மம், முத்துசாமி தீட்சிதர், சியாமாசாஸ்திரின்னு சொல்லுவோம்ல, அதில் 2 பேர் மெட்ராஸ் வந்திருக்காங்க. தியாகையா மெட்ராஸ்க்கு வந்து பாட்டு பாடியிருக்காரு. மெட்ராஸில் தியாக இதை பற்றி திருவத்தூர் பற்றி பாடியிருக்காரு, கோவூர் பற்றி பாடியிருக்காரு. இவர் இங்கே இருந்தார், முத்துசாமி தீட்சிதர் திருவத்தூர்லேயே வாழ்ந்தார். ஸோ ஒரு பேட்டர்ன்ஸ் இங்கே வந்துட்டாங்க, எழுத்து கூடிச்சு, ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துருச்சு. திருக்குறள் ஆகா ஓஹோங்கிறோம். திருக்குறள் வந்து இப்போ எக்மோரில் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலேஜில் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு வெள்ளக்காரர் எல்எஸ் கலெக்டரால் பப்ளிஷ் செய்யப்பட்டு, இல்லாட்டி உங்களுக்கு இருந்திருக்காது. இன்னைக்கு ஊவே சாமிநாதையர் திருவள்ளிக்கேணியில் உட்காந்தா உங்களுக்கு சிலப்பதிகாரத்தை கண்டுபிடிக்கிறார், அதை கண்டுபிடிக்கிறார். ஒரு ஊராக போய் அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வந்துடுது சிட்டியில். என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம், நல்லது பண்ணுறீங்கன்னா சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழர் கல்ச்சர் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதில் 99% இஸ் டுடே பிகாஸ் ஆஃப் மெட்ராஸ். இவ்வளோ வளர்ந்துருக்காது, வேற எந்த ஒரு நாளும் இவ்வளோ வளர்ந்துருக்காது. அந்த சிஸ்டம், இந்த மெக்கனைசேஷன், அடாப்ஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜி. உலகத்தில் எந்த மிஷின் வந்தாலும் 2வது விஷயம் மெட்ராஸில் வந்துடும். வெள்ளக்காரன் வந்து பிளேன் பறக்கிறான், ரைட் பிரதர்ஸ் பறக்கிறான் பிளேன் 1904. 1908 மெட்ராஸில் ஒரு பிளேன் பறந்துடுறாங்க. ஒரு பேக்கர் மெட்ராஸில் தாங்க ஒரு ஸ்கோப்பு. ஒரு கேக்ஸ் பேக் பண்ணுற ஒரு பேக்கர் ஒரு பிளேன் பண்ணி பறக்க முடியும். டாக்டர் தான் உங்களுக்கு ஒரு டாக்டர் தான் உங்களுக்கு ஜூ ஆரம்பிப்பாரு, டாக்டர் தான் உங்களுக்கு மியூசியம் ஆரம்பிப்பாரு, ஒரு டாக்டர் தான் உங்களுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பிப்பாரு. ஸோ எல்லாரும் எல்லாமும் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் த இன்ட்ரெஸ்ட் ஃபார் இட், மெட்ராஸ் வெல்கம்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு நகரம் இது. இட் என்கரேஜஸ் டேலண்ட். சூப்பர் சூப்பர் சார். அண்ட் நிறைய பலதரப்பட்ட மக்கள் மெட்ராஸில் இருக்காங்க, தெலுங்கு பேசுறவங்களா இருக்கட்டும், ஆங்கிலோ இண்டியன்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே எல்லாருமே சென்னையை நோக்கி படையெடுக்கிறது எந்த ஒரு நேரத்தில் நடந்தது சார்? இன்னைக்கு சென்னையில் நம்ம பார்த்தோம்னா இப்போ தீபாவளியோ பொங்கலோ சென்னை வந்து ரொம்ப காலியாக இருக்கும். பட் ரெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சென்னை வில் பி இந்த பீக், செம்ம டிராஃபிக், எல்லாம் அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. மெட்ராஸில் யாரை கேட்டிங்கனாலும் சொந்தமாக நேட்டிவ் பிளேஸ் ஒன்று இருக்குமா? மெட்ராஸ் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் பிளேஸ் ஒன்று சொல்ல மாட்டான், நேட்டிவ் பிளேஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லுவான். இது ஃபர்ஸ்ட் வந்து மெட்ராஸ் ஸ்டார்ட் அஸ் இன்டர்நேஷனல் டவுன். மோர் தென் திஸ் ஒரு 30 நாட்டிலேருந்து மக்கள் இங்கே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேட்டில் ஆஃப் அடையார்னு ஒன்று நடக்குது, அடையாரில் நடக்குது. பிரெஞ்சு ஆர்மிக்கும் நவாப் ஆர்மிக்கும். பிரெஞ்சு ஆர்மி தலைமை தாங்கிறது யாருன்னா ஒரு சுவிட்சர்லாண்டுக்காரன் வந்து பாரடைஸ் ஒருத்தன் தலைமை தாங்கலாம். அந்த மாதிரி எல்லா நாட்டு ஆட்களும் இருப்பாங்க. லக்சம்பர்க் இருப்பாங்க. ஒரு 40 கண்ட்ரிஸ் வந்து ஆள் இருந்தாங்களா அந்த காலத்தில். ஆர்மேனியன் கான்ஸ்டியூஷனே பிளாக் டவுன்ல எழுதப்பட்டது. கான்ஸ்டியூஷன் ஆர்மேனியா நாடு இல்லாதப்பயே நாடு வந்துச்சுன்னா கான்ஸ்டியூஷன் இருக்கணும்னு எழுதுறதே மெட்ராஸ்ல ஜூஸ் இருந்தாங்க. மெட்ராஸ் வாஸ் a very important place for diamond merchants. அது எப்படின்னா உங்களுக்கு வந்து கோவா லிஸ்பான் போய்கிட்டு இருந்த டைமண்டை மெட்ராஸ், லண்டன், ஆம்ஸ்டர்டாம் கொண்டு வந்தது மெட்ராஸ் தான். உலகத்தில் மிகப்பெரிய டைமண்ட் எக்ஸப்ட் கோகினூர் டைமண்ட், பெரிய பெரிய டைமண்ட்லாம் மெட்ராஸ் வழியாக தான் போயிருக்கு. ஸோ பெரிய ட்ரேடிங் இருந்திருக்கு. கார்ல் வந்திருக்கு அங்கிருந்து, இங்கிருந்து ராஜாக்களுக்கு. நீ நினைப்பீங்க இந்தியாவிலேருந்து யானையை ஏற்றுமதி பண்ணுவாங்கன்னு. இந்தியாவில் ஆக்சுவலி யானை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து துணி கப்பலாக அனுப்புவாங்க, திரும்பி வரப்போ கப்பல் எம்டியாக வரும்ல, என்ன வந்தாலும் பிடிச்சி உள்ள போட்டுக்குவாங்க வெள்ளக்காரன், இந்தியாவில் விற்க முடியும்னு. ஸோ நிறைய இடம் தான் 2 யானை நீங்கள் அந்த ஷிப் லாக்ல இன்னைக்கு கிடைக்குது. டாக்குமெண்டேஷன் அவங்க அடிக்க முடியாது. ஒவ்வொரு கப்பலில் என்ன இருந்துச்சு, ஒரு நாளைக்கு 20 கப்பல் வரும் மெட்ராஸுக்கு. 20 கப்பல் என்ன இருந்துச்சுன்னு 250 வருஷத்துக்கு வச்சிருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃபீஸ் லண்டனில் வச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ யானைகள் வந்திருக்குன்னு நமக்கு தெரியுது. அப்போ என்னன்னா மெட்ராஸ் வாஸ் அ வெரி பேட் சாய்ஸ் ஃபார் அ போர்ட். ஏன்னா இந்த கூவம் அடையார் இருக்குல்ல, 2 வந்து மண்ணை தள்ளும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கூவம் கரையில இந்த இதுக்கு எண்டில் வந்து ஏர்த் மோர் வச்சு மண்ணை அள்ளிக்கிட்டே இருப்பானுங்க, மண்ணு சேருது. சரியா? அதனால ஒரு செவர் மாதிரி இருக்கு கடலுக்குள்ள 2 கிலோமீட்டர்ல. ஸோ எந்த கப்பல் வந்தாலும் இடிச்சிடும். ஸோ 2 கிலோமீட்டர் தள்ளி வெளியில நிக்கணும். போட்ல தான் கொண்டு வருவாங்க எல்லாத்தையுமே.
திரும்பி போட்ல கொண்டு போய் ஏற்றணும். அன்னைக்கு ஓகே 100 வருஷத்துக்கு முன்னால இப்போ போர்ட் கட்டிட்டாங்கல்ல, ட்ரெச் பண்ணி போர்ட் கட்டி ஒரு பக்கம் லைனா நீட்டா கப்பல் உள்ள வந்துட்டு போயிருக்கு. ஸோ போர்ட் வந்து ரொம்ப லேட்டா தான் அது வரைக்குமே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப பெரிய லெவலில் வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. வெள்ளைக்காரன் வந்து நம்ம ஆள்றதுக்கெல்லாம் வரலங்க. அவன் ஆள்றதோட 20 மடங்கு ப்ராஃபிட்டபிள் துணி வியாபாரம். நீ ஒரு ஆர்மியை வச்சு ஒரு வரி வசூல் பண்ணி நீங்க இது பண்றதுக்கு துணியை வாங்கி வித்தா 20 மடங்கு விற்க முடியும். எதுக்கு ஆட்சி பண்றான்? இந்த ஆட்சி பண்ற கான்செப்டே எப்படி வருதுன்னா, வெள்ளைக்காரங்களுக்குள்ள சண்டை. யாரு வந்து இந்தியர்களோட தறியை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு. எங்கிட்ட 100 தறி இருக்கு, உங்ககிட்ட 200 தறி இருக்கு, நீ தான் பெரிய ஆளு, உன் 200 தறியை எடுக்க நான் பாக்குறேன், அப்போ உன் ஏரியாவை நான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா புலிக்காட்டுல ஒரு கோட்டை, செஞ்சாஜ்ல ஒரு கோட்டை, சாந்தோம்ல ஒரு கோட்டை, மெட்ராஸ்ல 2 கோட்டை, சாந்தோம் கோட்டை, அதை விட்டீங்கன்னா சதுரங்கப்பட்டத்துல 1, பாண்டிச்சேரி, அதே மாதிரி போட்டோனோ பரங்கிப்பேட்டை கோட்டை கரெக்டா ஸ்பேஸ் ஆயிருக்கும். ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் மட்டும் தான் உங்களுக்கு டிஃபரெண்ட். ஸோ நீங்க சொன்ன மாதிரி சென்னையில வந்து என்ன தொழில் பண்ணாலும் என்ன பண்ணாலுமே அதுல ஒரு சக்சஸ் வந்து இருந்திருக்கு. மோஸ்ட்லி எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி சினிமா வந்து பலதரப்பட்ட மொழிகளுடைய சினிமாவும் சென்னையில இருந்து போகப்பட்டுச்சு. ஆனா அந்த காலத்துல வந்து அதிகமான ஷூட்டிங்ஸ் வந்து டவுன் சவுத்துல வந்து நடந்தது. பொள்ளாச்சியிலயோ மதுரையிலயோ சுத்துவட்டாரம். ஆனாலுமே சென்னை தான் சினிமாக்கான ஒரு ஹப்பா இருந்தது. முதல் படங்கள் வந்து 1918ல ஊம படம் மெட்ராஸ்ல எடுக்காங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் படம்னு சொல்ல முடியாது. கீச்சக்க வதம்னு ஒரு படம், மகாபாரதம் ஒரு கதை எடுத்து எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து கீழே சப்டைட்டில் யார் எழுதுறாங்கன்னா பம்மல் சம்பந்தம் உள்ள தமிழ்லையும் காந்தியோட பையன் ஹிந்தியில எழுதுறாங்க, தேவதாஸ் காந்தி. அப்ப ஆரம்பிக்கிறாங்க. 31ல தான் படம் பேச ஆரம்பிக்குது. இதெல்லாமே ஸ்டுடியோ தான். 31ல பேசுற காளிதாஸ் வந்து ஹீரோ வந்து தெலுங்குல பேசுவாரு, ஹீரோயின் தமிழ்ல பேசுவாங்க, வில்லன் வந்து ஹிந்தியில பேசுவார். அவங்க தெரிஞ்ச லாங்குவேஜ்ல பேசுவாங்க. ஆனாலும் முக்கியமான வந்து அதுல டிபி ராஜலட்சுமி ஒரு பாட்டுல வந்து காந்தியை பத்தி பாடுவாங்க. இண்டிபெண்டன்ஸுக்கு 16 வருஷத்துக்கு முன்னாலே காந்தியை பத்தி ஒரு பாட்டு பாடுவாங்க. ஓகே, ஐ திங்க் மிச்ச இடத்தை விட சென்னையில படிப்பு ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சனால தான் சென்னையோட வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்டா இருந்திருக்கு. சென்னையோட இம்பாக்ட் வந்து மற்ற தமிழ்நாடு ஊர்களே இருந்ததுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தி ஃபர்ஸ்ட் லேடிஸ் காலேஜ் இன் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் திருநெல்வேலி, நாட் இன் மெட்ராஸ். லேடி டோக். குயின் மேரிஸ் வந்து செகண்ட் தான். பெண்களுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். அந்த கால 120 இயர்ஸ் பேக் 1947 10 லேடிஸ் காலேஜ் இருந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜெனிஃபர் ஸ்டோனின்னு எக்மோர்ல ஒரு பெண், ஆங்கிலோ இந்தியன், மிஸ் மெட்ராஸ் ஆகி மிஸ் இந்தியா தோத்து போயிடுறான். அவளோட பொண்ணு மிஸ் யூனிவர்ஸ் ஆறா, லாரா தத்தா. இந்த ஒரு ஜெனரேஷன் தான் தேவைங்க. ஒரு ஜெனரேஷன் வழி காமிட்டீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் எங்கேயோ போயிடுவாங்க. அது மெட்ராஸ்ல ஆம்பிளா இருந்துச்சு. உங்க அப்பா படிக்கலையா, அவங்க சித்தப்பா படிச்சிருப்பாரு, பெரியப்பா படிச்சிருப்பாரு, எவனா ஒரு டாக்டர் வீட்டுல இருப்பான். இப்ப நீங்க சொல்லுங்க, மெட்ராஸ்ல எல்லாருக்கும் ஃபேமிலிக்குள்ள ஒரு டாக்டரா கேரண்டியா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு பேர் மாற்றம் நடந்தது, மெட்ராஸ் வந்து சென்னை அப்படின்ற பேர் மாற்றம் அப்படின்றது நடந்தப்போ மக்கள் மனசுல அது வந்து ஒரு குறையா இருந்தது. அப்போ மெட்ராஸ்ன்ற பேர் சென்னையா மாறுது, பொலிட்டிக்கலி சில விஷயங்கள் அதில் இருந்தாலும் மக்கள் அதுக்கு எப்படி ஃபீல் பண்ணாங்க? சார், முதல் நாள்ல இருந்து 2 பேருமே இருந்திருக்கு. அது நிறைய பேர் சொல்ல வேணும்ட்டே விட்டுறாங்க. மெட்ராஸ் பட்டணம் இருந்தது, சென்னை பட்டணம் இருந்தது. 2யும் வெள்ளக்காரன் யூஸே பண்ணல. ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் மட்டும் தான் மெட்ராஸ் பட்டணம் எழுதுவோம். மீதி இடத்துல ஃபுல்லா ஃபோர்ட் இல்லாட்டி ஒயிட் டவுன், பிளாக் டவுன். 1907ல ஜார்ஜ் ஒன்னு பேர் வர வரைக்கும் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். வெள்ளக்காரங்க 1857 அப்புறம் விக்டோரியா மகாராணி வந்ததுக்கு அப்புறம் மெட்ராஸ்ங்கிற பேர் அடிக்கடி யூஸ் ஆகுது. தமிழ்ல அப்பயும் சென்னை தான் எழுதுறாங்க. உங்க லிட்டரேச்சர் ஃபுல்லா சென்னை தான் இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு பெரிய மாற்றமாய் மக்களுக்கு தெரியல. ஐ திங்க் மெட்ராஸ் டு தமிழ்நாடு அந்த காலத்துல இருந்திருக்கலாம், 67 இருந்திருக்கலாம், நமக்கு அவ்வளவு ஆக்டிவா ஞாபகம் இல்லை. பட் மெட்ராஸ் டு சென்னை மாறினது வந்து ஐ டோன்ட் திங்க் வாஸ் a very big impact. ஏன்னா நம்ம டே ஒன்ல இருந்து we have been using it. 2மே தெலுங்கு வார்த்தைகள் தான். 2மே தமிழுக்கு மேல இங்கிலீஷ் வந்து தமிழ் மாத்திரம் எல்லாம் கிடையாது. 2மே தெலுங்கு வார்த்தைகள் தான். அப்படியா? நமக்கு மெயின் சாமி வந்து இங்க வந்து சென்னகேசவ பெருமாள். கோட்டையை ஆரம்பிக்கிறப்பே வெள்ளக்காரன் என்ன பண்ணுவான், ஆளை கூட்டியற போறதுக்கு 2 விஷயம் தான் பண்ணுவான். ஒன்னு வந்து உங்களுக்கு 30 இயர் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுப்போம். 30 வருஷத்துக்கு நீ வரி கட்ட வேண்டாம். பிளஸ் உனக்கு ஒரு கோயில் கட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னகேசவ பெருமாள் கட்டுறாங்க. இன்னைக்கு ஹைகோர்ட் இருக்க இடத்துல சென்னகேசவ பெருமாள் இருந்தார். இன்னும் இருக்கு இல்ல, இப்ப இல்ல, ஹைகோர்ட் இருந்தார். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பாயிண்ட்ல மெட்ராஸ் வந்து அப்படியே ஒரு மேக்னெட் மாதிரி, திருமகள் குடியிருக்கிற மேக்னெட் மாதிரி உலகத்திலே உனக்கு ரிச்சஸ்ட் சிட்டியா இருக்கும். அன்னைக்கு கணக்கு போடுறதுக்கு ஆள் கிடையாது. இவ்வளவு மீன் உனக்கு ரிச்சஸ்ட் சிட்டிஸ் இந்த வேர்ல்டு. ஸோ இதை பிடிக்கணும்னு பிரெஞ்சுக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு 3 வருஷம் கழிச்சு அங்க ஆஸ்திரியா, எவ்வளவு விஷயங்கள் சம்பந்தம் இருக்கு தெரியுமா? ஆஸ்திரியா நாட்டுல அடுத்து யார் ராஜாவோ ராணியா வரணுங்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடப்ப எல்லாரும் உட்கார்றாங்க யூரோப்ல. அப்ப பேசுறதுக்கு முன்னால கடைசி 3 வருஷத்துக்குள்ள யார் யார் இன்னொருத்தனோட இடத்த பிடிச்சிருக்கீங்களோ திருப்பி கொடுத்துடணுங்கிறாங்க. பிரெஞ்சுக்காரங்களுக்கு வேண்டா விருப்பம் மெட்ராஸை திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு வெடியெல்லாம் வச்சு கொண்டாடுறாங்க லண்டன்ல. மெட்ராஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். வெள்ளக்காரன் வந்தவன ஒண்ணுதான் யோசிக்கிறான், நம்ம ஏன் இந்த நகரத்தை தோத்தோம்? குட் பிசினஸ்மேன், ஏன் காசு நம்ம விட்டோம்னு தெரியணும்ல. அவன் என்ன நினைக்கிறான், இந்தியர்கள் வந்து நம்ம கோட்டையை சுத்தி அப்படியே அரவணைச்சு வீடு கட்டிட்டாங்க. ஸோ எதிரி நம்ம கிட்டக்க வர வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ இந்த வீடுகளை நம்ம இடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிளாட் கொடுத்து அந்த பக்கம் இடிச்சு தள்ளுறான். ஸோ இட் இஸ் கால்ட் an esplanade.
மெட்ராஸ்ல இருக்கும், பெனாங்ல இருக்கும், கல்கட்டால இருக்கும். எஸ்பிளனேட் என்னன்னா ஒரு கோட்டையை சுற்றி இருக்க ஓப்பன் ஸ்பேஸ். ஓகே. எதிரி அங்க வரப்போ 1 கிலோமீட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எதிரி வர பயப்படுவான். ஸோ அந்த மெட்ராஸ் ஒட்டி இருந்த கோட்டையை ஒட்டி இருந்த ஃபுல்லாக இடிக்கிறாங்க, எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. நம்ம இவ்வளோ சொல்றோம், அந்த கோயில் அடிக்கிற பயப்படுறாங்க. கோயில் அடிச்சா கலவரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு துபாஷை கூப்பிட்டு, துபாஷ் மணலி முத்துகிருஷ்ண முதலியார் கூப்பிட்டு கோயில் அடிக்கணும் அது மாதிரி ஏற்பாடு பண்ணு. கோயில் வந்து எங்களுக்கு மறைக்குது, இந்த எஸ்பிளேட்டை மறைக்குதுன்னு ஒன்று அவர் வந்து இந்தியர்களை கூப்பிட்டு வெள்ளக்கார துறை வந்து நம்ம ஒரு கோயில் அடிக்கிறேங்கிறான், கழட்டி கொடுத்துட்றாங்க நான் கோயிலை. ஆனால் 2 கோயிலுக்கு காசும் இடமும் தரேங்கிறான். நம்ம நன்மைக்கு தான் சொல்றான், கேட்டுக்கோம்னு இந்தியர்கள் உடனே ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மின் ஸ்ட்ரீட் பக்கத்துல சென்னை கேசவ பெருமாள் இருந்தது, சென்னை மல்லிகேஸ்வரா, சென்னை கேசவம், ஒரு சிவன் கோயில் ஒரு பெருமாள் கோயில், ஒரே குளம் ஒரே தேர். ஓகே. வைஷ்ணவத்தையும் சைவத்தையும் இணைச்சு ஒரு கோயில் கட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோயில் அங்கே போறப்ப அதுக்கப்புறம் எஸ்பிளேட் ஃபார்ம் பண்றான். அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க வெள்ளக்கார சாம்ராஜ்யம் அவ்வளோ பெருசா இருக்குது, கேர் யார் எதிரியே கிடையாதுங்கப்ப மிதுக்கே எஸ்பிளேட் இவ்வளவு முக்கியமான இடத்த எதுக்கு வேஸ்ட் பண்றோம், சரி கோட்டையை கட்டு, லா காலேஜ் கட்டு, அந்த பக்கம் எல்லாரும் பேங்க்குக்கெல்லாம் கொடு, எல்லாருக்கும் கொடுத்துட்றோம். அதுதான் இப்போ அந்த பில்டிங்லாம் இப்போ வந்துருது. ஸோ பேசிக்காக அந்த எஸ்பிளேட் இருந்தது. அதனால தான் ஒரு 9 இடத்துல இந்த தூண் ஆப்ளிக்ஸ் அமைக்கிறான். அமைச்சதுக்கு மேலே நீங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறான். அதில் ஒரு ஆப்ளிக்ஸ் தான் இன்னைக்கு இருக்கு. அது வந்து பாரி பில்டிங் வெளியில் டேர் ஹவுஸில் ஒரு வெள்ளை கலரில் அது ஆப்ளிக்ஸ் இருக்கும், அதை தாண்டி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. சார், ஸோ ஃபைனலி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட், மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் போய் பார்த்து they have to appreciate it, they have to see this one அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம். ஒரு ஆஸ்பெக்ட்னா நீங்கள் வந்து ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் போய் பார்க்கணும், பிளாக் டவுனை போய் பார்க்கணும், விஷயம் தெரிஞ்சு பார்க்கணும். டூ த ரீடிங் அண்ட் தென் கோ. ரோடு பேரே உங்களுக்கு கதை சொல்லும். போர்ச்சுகீஸ் சர்ச் ரோடு இருக்கும், ஆர்மேனியன் சர்ச் ரோடு இருக்கும். எப்படி அந்த காலத்தில் அமைச்சாங்க? ஏன்னா அந்த காலத்தில் பீச் கிடையாது, கடல் வந்து மெட்ராஸ்க்கு ஒரு 10 அடிக்குள்ள இருக்கும். நீங்க வெள்ளக்காரன் எப்படி யோசிச்சான்னு உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கால இருந்து ஐஸ் இந்தியாவில் ஐஸ் பண்ண முடியாது. இப்படி தமிழ் வந்து ஆகா ஓஹோ தமிழ் தொடாத இடமே கிடையாதுன்னு பேசுவானுங்க. ஐஸுக்கு வார்த்தை கிடையாது தமிழ்ல. ஸோ அமெரிக்கால இருந்து ஒருத்தன் கப்பல்ல ஐஸை கொண்டு வந்து ஈக்குவேட்டரை 2 வாட்டி கிராஸ் பண்ணி மெட்ராஸ்ல பீச்ல வச்சு விற்கிறான் ஐஸ. இப்ப அவசரமா பனிக்கட்டின்னு பேர் வைக்கிறானுங்க, அதுக்கு பேரே இல்ல. அந்த என்டர்பிரைஸ் மெட்ராஸ் வாஸ் ஃபுல் ஆஃப் என்டர்பிரைஸ். இந்த ஊரை பார்த்தா சம்பந்தமே இல்லாம ஒரு 8,000 கிலோமீட்டர் ஒருத்தன் வந்து டிசைன் பண்ணி இவ்வளவு அழகா ஒரு நகரத்தை ஃபார்ம் பண்ணி அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு 500,000 வருஷம் சர்வே ஆகக்கூடிய ஒரு சிட்டியை கட்டியிருக்கான். அந்த ஒரு எனர்ஜி இஸ் லெஃப்ட் பிஹைண்ட். கண்டிப்பா. அதனால மெட்ராஸ் வந்து ஷுட் லுக் அட் இட் as an enterprise, ஒரு பிசினஸ் என்டர்பிரைஸ் மாதிரி பார்க்கணும். அவன் அப்படிதான் பார்த்தான் வெள்ளைக்காரன். மெட்ராஸ் ஒரு கம்பெனி மாதிரி தான் பார்த்தான். எப்படி ப்ராஃபிட்டபிளா ரன் பண்ணணும், எல்லாரோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் ப்ராஃபிட் எப்படி வரும் அப்படிதான் அவன் பார்த்தான். எல்லாரும் ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் போனான். மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் இந்த அடிமை ஆட்சி கொடுமை அதெல்லாம் வந்து பல இடங்களில் நடந்திருந்தாலும் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் லண்டனுக்கு அடுத்தது மெட்ராஸ் அவன் மனசுல வச்சிருந்தான். ஸோ இந்த எம்டன் கப்பல் வந்து குண்டு போடுறப்ப மெட்ராஸ்ல அதை வந்து 4,000 கிலோமீட்டர் துரத்தி அதை மூழ்கடிச்சான் பெருஞ்செலவுல. மெட்ராஸ்ல குண்டு போட்டு ஒருத்தர் உயிரோடு இருக்க கூடாது, நாங்க தெரியாம கண்மூடி இருக்கப்ப குண்டை போட்டேன் உன்னை துறை ஆஸ்திரேலியா பக்கத்துல வரைக்கும் துரத்துனாங்க சார். 8 கப்பல் 10 கப்பல் மெட்ராஸா குண்டு போட்டுட்டு அவன் ஒருத்தன் அப்படின்னா அவனை துரத்தி அவனை மூழ்கடிச்சிட்டு இங்க ஆடல் பாடல் வச்சு அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ தே டுக் கேர் ஆஃப் மெட்ராஸ் லைக் தட். அது அந்த ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கும் பாலிடிக்ஸா இருக்கட்டும். மெட்ராஸ் வந்து அவங்க ஆப்பிள் ஆஃப் த ஐ எல்லாருக்குமே. மெட்ராஸ் வந்து ஒரு முக்கியம். அந்த முக்கியத்துவம் வந்து பிகாஸ் ஆஃப் தட் ஃபீலிங் ஆஃப் என்டர்பிரைஸ் அது நம்ம எல்லார்ட்டையும் இருக்கு. எல்லாரும் யூ வாண்ட் டு க்ரோ, நாட் ஒன் மணி வைஸ், யூ வாண்ட் டு க்ரோ இன் நாலேஜ், யூ வாண்ட் டு க்ரோ இன் யுவர் லேர்னிங். எல்லாமே அவங்க விட்டுட்டு போனது தான். எல்லாமே மெட்ராஸ்ல வந்து we are students. அவன் ஆரம்பிச்சு போன ஸ்கூல்ல நம்ம எல்லாம் இன்னைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது தட் இஸ் a very important thing that everybody, especially youngsters, should see. Great, sir. Great, sir. Thank you so much for the wonderful time and நிறைய விஷயங்கள் இந்த மெட்ராஸ் டேக்காக ஷேர் பண்ணீங்க. It was very insightful, sir. Thank you so much. Welcome.